ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். த்ரிஷ்யம் 3 அந்த படத்தோட ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது த்ரிஷ்யம் 1 நான் பார்க்கவே இல்லை, பிகாஸ் நான் அதை பாவனாசத்துலேயே பார்த்துட்டேன். த்ரிஷ்யம் 2 நான் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பிகாஸ் பாவனாசம் 2 வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்திருந்தேன். என்னதான் இருந்தாலுமே மோகன்லால் அவருக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாலுமே எனக்கு த்ரிஷ்யம் 2 பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை கமல்ஹாசன் சார் பண்ணியிருந்தால் உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்திருக்கும். ஏன்னா பாவனாசம் சூப்பராக இருந்துச்சு. த்ரிஷ்யமோட பாவனாசம் அதில் நம்ம அவரோட ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக செம்மையாக, அவர் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவருடைய மேனரிசத்தோடு சூப்பராக பண்ணியிருப்பாருங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதனால் அவர் பார்ட் 2 எடுப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஓகே, எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட் 3 ஒன்று வர்றது நியூஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம அதை மலையாளத்திலே பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 மட்டும் மலையாளத்தில் பார்த்தேன். எப்படி பார்ட் 1 தமிழில் பார்த்துட்டு பார்ட் 2 மலையாளத்தில் நம்ம மோகன்லாலில் பார்த்துட்டு இப்போ பார்ட் 3 மோகன்லாலோட தமிழ் வெர்ஷனில் பார்க்குறேன். எப்படி செம்ம காமெடியாக இருக்குல்ல. பட் என்ன தான் வேறையாக இருந்தாலும் அச்சஸ்லாம் அதே மாதிரி தான் படங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு அதை அந்த கேரக்டர் மட்டும் தான் மாறி இருக்குது. சரி, இப்போ த்ரிஷ்யம் 3க்கு வருவோம். த்ரிஷ்யம் 2 பார்த்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த எலும்பு கூட எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இவங்களுக்கு எதிராக ஒரு எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு இந்த க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ எப்போயாண்டா அடுத்த பாட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்துச்சு. அதாவது அது அந்த கிளைமேக்ஸ்க்காக அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம சார்ஜ்குட்டி அவர்கள் இந்த படத்தில் அவன் மூத்த பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க. அப்படி ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி மெலோடியாக மாதிரி அமைதியாக ஸ்லோவாக ஆரம்பிக்குது. அதுவே கொஞ்சம் ரொம்ப நேரம் இழின்னு எழுதுட்டாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பழைய கேஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்டா ரீஓப்பன் பண்ணுறீங்க, என்ன எவிடன்ஸாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக கிடச்சிச்சு அப்படிங்கிற கேள்விக்குறிகளும், அண்ட் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்குறிகளும் தான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் நம்ம இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பார்த்து முடித்தோம். கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு சூப்பரான செம்மையான அடடே இது சூப்பராக இருக்கடா, என்னடா கடைசியில் இப்படி பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் ஆகட்டும். அந்த கிளைமேக்ஸ் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய தூண் அப்படி தான் சொல்லுவேன். அந்த கிளைமேக்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த கதை எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் அந்த கிளைமேக்ஸ்க்கு நல்ல ஏத்தமான கதைகளை ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எழுதியிருக்காங்க. பட் கொஞ்சம் லென்த்தியாக எழுதிட்டாங்க. அதாவது நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் அந்த கேரக்டரை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா சார்ஜ்குட்டின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க, இது ஒரு அழகான ஃபேமிலி. அப்புறம் அவங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல மரியாதை இருக்குது அவங்க மேலே. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி மக்கள் மைண்டில் பதிவு வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓகே, அதனால் பார்ட் 1 அந்த ஒரு மணி நேரம் கதைக்குள்ளேயே போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பார்ட் 3 அதுவும் எதுக்குடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சார்ஜ்குட்டி அப்படிங்கிற ஒரு மைண்டில் பதிஞ்சிட்டார். ஸோ ஓகே, இந்த த்ரிஷ்யம் 3 அப்படின்னு வந்தாலும் சார்ஜ்குட்டி இப்படிப்பட்டவர் அப்படின்னு பதிஞ்சாச்சு. அவங்க ஹீரோயின் இப்படிப்பட்டவங்க பதிஞ்சாச்சு. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாமே பதிஞ்சவனதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏன் இவ்வளோ லென்த்துக்கு டைம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்விக்குறிகளாக தான் இருந்துச்சு. பட் அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய மிக்சடு ரிவ்யூவர்ஸ் சொல்கிறது அந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். அண்ட் இந்த மூவிக்கு செம்ம மிக்சடு ரிவ்யூ வந்துச்சு. நிறைய பேர் நான் பார்க்கல, ஒரே ரிவ்யூ மட்டும் தான் பார்த்தேன். அவர் பார்ட் 1 and 2 பார்த்துட்டு அந்த தமிழ் ஆடியன்ஸ் யூஸ்வலாகவே ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மூவி பார்ப்போம் தெரியுமா, அந்த மைண்டில் அந்த படத்தை பார்த்தாரோ என்னமோ தெரில, அவருக்கு அது ரொம்பவுமே டிசப்பாயின்ட் மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. நீங்கள் அப்படி பார்க்க வேணாம். த்ரிஷ்யம் 3 ஒரு தனி படமாகவே பாருங்கள். பிகாஸ் பார்ட் 1 தான் அந்த சமயம் அப்படி இருந்துச்சு, இப்படி இன்வெஸ்டிகேஷன் இப்படிலாம் தப்பிச்சார் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதே விஷயத்தை ரிப்பீட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் போர் தான் இருக்கும். அதனால் அதே டெம்ப்ளேட்டில் தான் எடுக்க முடியும். பிகாஸ் ஏன்னா ஒரே கான்செப்ட்டு, கதையை மட்டும் தான் கொஞ்சம் மாற்றி அதே டெம்ப்ளேட்டில் தான் எடுக்க முடியும். ஸோ அதை ஒரு குறை சொல்கிறது கொஞ்சம் தப்பு மாதிரி தோணுது. ஆனால் கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு என்கேஜிங் பண்ண அந்த ஃபேக்ட்டும் நல்லா இருந்துச்சு.